ஒரு காலகட்டத்தில் பிக்கஸ்ட் ஃபோன் கம்பெனியாக இருந்த பிளாக்பெரி எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆனாங்க. 2005 காலகட்டத்தில் பிளாக்பெரி சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸாக இருந்துச்சு. பணக்காரங்க, பொலிட்டீஷியன், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பாதுகாப்பான ஃபோனாகவும் இருந்துச்சு. பிளாக்பெரியோட ஃபோன் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு. பட் அவங்களுக்கு அப்போ தெரியல ஒரு ப்ராப்ளம் அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. 2007 காலகட்டத்தில் ஆப்பிளோட சிஇஓவான ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் ஐஃபோன். நோ கீபோர்டு, ஒன்லி ஸ்க்ரீன். இப்படி தான் அவங்க மார்க்கெட் பண்ணாங்க. இதை பார்த்து பிளாக்பெரி சிரிச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவங்க நினச்சாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆக ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சது. ஸ்மார்ட் ஃபோன் தான் நெக்ஸ்ட் சூப்பர் பவராக மாற ஆரம்பிச்சு. பட் பிளாக்பெரி அந்த டெக்னாலஜிக்கு அவங்கள அடாப்ட் பண்ணிக்கல. ஸோ அதோட ரிசல்ட்டாக அவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க. ஏர்லி 2000 அமெரிக்காவில் 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்த அவங்க கடைசியில் 0க்கு வந்தாங்க. அவங்க ஆப்பிள் கூட தோக்கலை, அவங்க ஈகோ கூடயே தோத்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ மார்க்கெட் லீடராக இருந்திருப்பாங்க.